அன்று உயிரோடு இருந்த அன்பு அண்ணனும் சென்னை மயிலை பேராயருமாகிய கஸ்மீர் ஞானாதிக்கம் அவர்கள் விதைத்தார்கள். எங்கள் மறைமாவட்டத்தினுடைய சகோதர வேதியர்களை சந்திக்க நீங்கள் எத்தனைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் பாராட்டுகிறேன். இந்த ஆண்டுக்குள்ள தொடர்ந்து வரலாம். நான் பேராயர் கஸ்மீர் ஞானாதிக்கம் மிக எளிய வகையில் தன்னையும் மாற்றிக்கொண்டார், தன்னை சார்ந்த அந்த இல்லத்தையும் வளாகத்தையுமே மாற்றிக்கொண்டார். கஸ்மீர் மாமா மாத்திரமல்ல, கஸ்மீர் மாமாவின் கல்லறையில் இந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. Never refused any request for help என்ற வார்த்தை அவருடைய கல்லறையில் போட்டிருக்கிறது. ஆனால் அதே பழக்கத்தை தான் அருட்தந்தை அருட்சகோதரி லூசி அவர்களும் பின்பற்றினார்கள். இதற்கு யாராவது மாற்று கருத்து உண்டா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் செய்தது வேறு விதமாக இருந்திருக்கலாம். ஆனால் அம்ப்ரோஸ் மாமாவும் லூசி பெரியமாவும் செய்தது வேறு வகையாக இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த 3 பேர்களுடைய தாத்தாவுடைய வாழ்வை பிரதிபலிப்பது போன்றுதான் இந்த சின்னம் அமைந்திருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என் மகன் சார்பாக மீண்டும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி தந்தை அவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி கூறி வழிபடுகின்றேன். நன்றி, வணக்கம். குடும்பம் பெரிய குடும்பம்னு சொன்னேன். நிறைய பேர் இங்கே வர முடியல. இங்கே இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, அயல்நாட்டில் கூட இருக்காங்க. சில பேர் அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், அவங்கெல்லாம் இதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. உங்களுக்காக அவங்களும் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா குடும்ப உறுப்பினர்களோடு நாங்கள் இங்கே சேர்ந்து இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுல வர முடியும்னா கூட எல்லாரும் இருக்காங்க உங்களோட. இந்த மூவரின் தந்தை தாய் பெயர் ஞானாதிக்கம், ஞான தீபம். இருவருடைய பெயரிடம் ஞானம் இருப்பதால் அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஞானத்தில் வளர்த்தார்கள். நபர்களையும் நான் நேரடியாக பார்த்து உங்களோட உறவு கொண்ட நேரம் வந்து இந்த வாழ்க்கையில் இதை மறக்க முடியாது. ஆழமாக பதிவு செய்ய நலம் வளம் அருள் செய்தவர் உந்தன் வளர்ப்பதம் சரணடைந்தே. நான் பிறந்து வளர்ந்ததில்லை. இன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம் வந்து எதுனாலும் கிடைச்சதில்லை. அவர் கையால் உதவி செல் வாங்கிட்டு இன்னைக்கு அவருடைய அந்த அறக்கட்டளையிலேருந்து எனக்கு நான் நினைக்காத இந்த கொடுத்து